யாரும் நம்மளை தடை பண்ண முடியாது சோலோ ரைடில். ஸோ நினச்ச இடத்துல நிப்பாட்டலாம், நினச்ச வைப் பண்ணலாம். ஸோ சோலோ ரைடு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் guys. யாரும் வ்ளாக் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் guys. நம்ம ஃபுல்லாகவே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன குறுகலான பாதையில் தான் guys நம்ம ரைட் பண்ணிட்டு வந்தோம் இது வரைக்கும். தான் கொஞ்சம் மெயின் ரூட் மாதிரி தெரியுது. ஸோ மெயின் ரூட்டுக்கு ஒரு ஷார்ட் ரூட்டாக என்னன்னு தெரியல guys. இந்த ரூட்டில் நான் ஆல்ரெடி வந்ததில்லை. விளாகரும் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல guys. உங்களுக்கு இது மாதிரி பல இடத்த காமிச்சிட்டு இருக்கேன். தாத்தா பாட்டி போயிட்டு இருக்காங்க guys. ஸோ இது மாதிரி முதுமையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி லாங் ட்ராவல் போகவே முடியாது. ஸோ இளமை இருக்கப்பவே வாழ்க்கையை பயணித்து அனுபவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் guys. என்னடா லூசுத்தனமாக வளர்றியே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். தெரியலங்க, எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக அப்படியே வந்துட்டுருக்கு. நேச்சராக வருதா என்னன்னு தெரியல guys. வாழ்க்கை எவ்வளோ தூரம் நம்மளை இழுத்துட்டு போதோ அதை நோக்கியே நம்ம போவோம் guys. நல்ல எண்ணங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தீய எண்ணங்களை ஒழிச்சிடலாம். ஸோ இது மாதிரி ட்ரிப்பு வந்தால் தான் அது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஸோ நமக்கு பல எண்ணங்கள் தோன்றலாங்க. நல்ல எண்ணம் இருக்கும், கெட்ட எண்ணம் இருக்கும். அதில் நல்லது எது தீயது எதுன்னு சொல்லி நமக்கு நாமே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல கொடுமைகளை நாமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் guys. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. என்னென்ன தோணுச்சு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் அப்போக்கப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே லைஃப்பை கடத்துறத விட அதை பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ஈஸியாக வெளில வந்துடலாம்னு நினைக்கிறேன். என்னங்க ரோடு பிளாக் ஆகிடுச்சு. ரோடு போட்டுட்ருக்காங்களா guys? ஸோ இந்த ரூட்டில் ரோடு போட்டுட்ருக்காங்க போல் guys. நிப்பாட்டி வச்சிட்டாங்க. என்ன வண்டி வருது இல்லை எதுவும் யானைக்கீழே நிற்கிதா வழியில் தெரியலையே. முன்னால் போய் பார்ப்போமா, போவோமா வேணாமா? ஓ ஆமாங்க, ரோடு போட்டுருக்காங்க. எப்போ விடுவாங்க என்னன்னு தெரியலையே. அண்ணா போவா. பின்னாலேருந்து பஸ்ஸில் பார்க்குறாங்க, யாரா அவன் கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு முன்னால் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு. விடுவியா விடமாட்டியா, நான் கொடைக்கானல் வர போகணும். பச்சை கொடியை காட்டவும். ப்ளீஸ் அண்ணா பச்சை கொடியை காட்டுங்கோ. போகலாமா வேணாமா? வர சொல்கிறாங்க, ஓடிடுவோம். நம்ம டூ வீலருங்க, பைக் ரைடருங்க. ஸோ நம்மளை யாரும் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா நிப்பாட்டிடுவாங்க போதே. ஐயோ ரைட்டில் பள்ளம். ரோலர் கேள்விப்பட்டிருக்கலாம் வயசு தான். ஐயோ அதிருது, பயங்கரமாக அதிருதுங்க. பல டன் வெயிட் இருக்குமோ. நாளை போக விட மாட்டாங்க போலவே. கூப்பிட்றாங்க. இரண்ணா நான் போய்க்கிறேன், என் மேலே ரோலரை விட்டு ஏற்றிடாத. கீழுமே அடர்ந்த காடு, சூரிய வெளிச்சம் இல்லை, பகல் டைமு, மழை வர மாதிரி இருக்குது. பா எவ்வளோ வைப்புங்க. ஒரு வைப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு மனசு பத்தாது. இவ்வளோ வைப்பு வந்தால் என்னங்க பண்ணுறது ஒரே டைமில். பா 3000 அடிக்கு மேலே வந்திருப்போன்னு நினைக்கிறேன் guys. ஆழமான பள்ளத்தாக்கு கவனமாக செல்லவும். நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க. ஐயோ லாரி, ஐயோ வேணாம். இது மாதிரி பல ஹில்ஸ் ரோடை பார்த்தோங்க நம்ம. ஸோ நமக்கு எந்த பயமும் இல்லை. எந்த பள்ளத்தாக்கு ரோடாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை guys. ஸோ இது மாதிரி வளைவில் வந்து வளைவில் வந்து குட்டி குட்டியாக மணல் இருக்குங்க. ஸோ அதில் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போய்க்கணும், இல்லைன்னா வீலை சறுக்கி விட்ரும். உங்கள் வீல் எவ்வளோ விருப்பாக இருந்தாலும் லைட்டாக ஜர்க்கு காமிக்கும். சன்செட் ஆன மாதிரி கம்முன்னு இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரில. மழை வந்தால் செம்ம வைப்பாக இருக்குங்க. மழையே வான்னு பாட்டு பாடினா கூட வராதுன்னு நினைக்கிறேன் இந்த மந்தில். கேமரா ஆங்கிள் பல வகையில் திருப்பி வச்சு எடுத்துருக்கேன் guys. ஸோ அந்த வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. யாருமே இல்லைங்க. அடர்ந்த காடு, பிடிச்ச பைக்கு, பிடிச்ச ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கினே போகலாம். எதிரொலி பாறை எங்கே இருந்து கத்தினா எதிரொலிக்கும். வேணாங்க, நம்ம பைக்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம். காட்டுக்குள்ளே தான் நடக்கக்கூடாதாங்க, போலீஸ் பிடிப்பாங்களாம், போர்டு வச்சுருக்காங்க.
வைப் ஏற்றாமல் போக போகிறதில்ல காய்ஸ். லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அதில் பாதாளம் தாங்க. என்னங்க கார் வருது. வா, மெயின் ரூட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். ஒரு 70 கிலோமீட்டரை காட்டு பகுதிக்குள்ளேயே சுற்றணும். ஸோ இப்போதைக்கு தான் மெயின் ரூட்லேயே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மன்னவனூர் போக போகிறோம். ஸோ கேமரா ஆங்கிள் பல வகையில் திருப்பி எடுத்து வச்சுட்ருக்கேன் காய்ஸ். ஸோ எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். 220 பிள்ளைங்கோஸ் ஸ்பீடை மீட்டர்கிட்ட வச்சு ஒரு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிளிப் எடுத்துகிட்ருக்கேன் காய்ஸ். ஸோ எல்லாத்தையும் மெரிச்சு பண்ணி எடிட் பண்ணுறது தாங்க மிகப்பெரிய வேலையாக இருக்குது. ப்ரோ எங்கடா வர கேனா கூதி நேராக வந்து முட்டியிருப்பாங்க. நேராக வந்து முட்டியிருப்பான். போதையில் போகிறானா இல்லை ஆர்வத்தில் ஓட்டிகிட்டு போகிறானா என்னன்னே தெரில காய்ஸ். ஸோ நம்ம கிளியராக ஓட்டினாலும் ஒரு சில பிள்ளைங்க வந்து நம்மளை நோக்கி தான் வருவாங்க. அது இயற்கை, தவிர்க்க முடியாது கைஸ். கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா எல்லா ஊர்லேயும் பிள்ளைங்க பார்த்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் பிள்ளைங்க பார்த்துருக்கோம் கைஸ். வாவ், ரைடர் போகிறாங்க. ரெயின் கோட்டர் ரைடர்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ செம்மையாக கார்னரிங் பண்ணி ஓட்டலாம் கைஸ். இந்த ரோட்டில் கொடைக்கானல் ரூட் வந்து செம்ம ஸ்மூத்தாக போட்டிருப்பாங்க. வாவ், எனக்கு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற ஃபீலிங் தாங்க நம்ம அப்பாச்சியில் ரைட் பண்ணும்போது. பட் ஆனால் அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி அங்கிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் கைஸ். ஸோ நான் ரொம்ப ரேஷாலாம் ஓட்டல, ஒரு ஆவரேஜ் 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் கைஸ் ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, வளைவில் மட்டும் முந்திடக்கூடாது. சடனாக வருவாங்க கைஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் முந்தணும். ஸோ நமக்கு ஹில்ஸ்லேயே பல அனுபவங்கள் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பைக்கில் ட்ரை பண்ணிடாங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ரைடிங் கியர்ஸ் இருக்குது. ஸோ 100% வந்து நம்ம சேஃப்டி கார்டாக தான் போயிட்டுருக்கோம். சுத்தமாக வெயிலே அடிக்கல பார்த்தீங்களா. ஒரு பொட்டு வெயில் கூட உள்ளே வரலங்க, அந்தளவு அடர்த்தியாக இருக்குது. பனிக்கரை, ஓ சூப்பருங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் பனிக்கரையாங்க. டக்குன்னு வெயில் வந்துடுச்சு. மறுபடியும் வெயில் இல்லாத பகுதிக்கு போக போகிறோம். நம்ம கொடைக்கானலில் போய் லஞ்சை முடிச்சிடலாம் கைஸ். கொடைக்கானல் லஞ்சை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் மன்னவனூர் நோக்கி போயிட்டு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் டு ஹோம். பாடி டயர்டாகிடுச்சிங்க. பல சம்பவங்கள் நடந்து போச்சு. கண்டினியூட்டியாக வீடியோ போட முடியல கைஸ். பாம்பு கடிச்சிச்சு. செத்தண்டா சேகரு. இனிமேல் விலாகும் பண்ண முடியாது, உயிரும் வாழ முடியாது, எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் கைஸ். பட் ஆனால் எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியத்தில் நான் உயிர் பிழைச்சி வந்துட்டேன். மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி மறுபிறவி எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கைஸ் தெரியும் லைஃப் எவ்வளோ புனிதமானது, அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க கடந்த சில மாதங்களாக. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் ரைட். உயிர் வாழ்கிறது கொஞ்சம் நாளாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கைஸ் வச்சுட்ருக்கேன். ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது தான் கைஸ் எனக்கு தோணுச்சு, நல்ல வேலைடா ஆர்டிஆர், வாழ்ந்த வரைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க, செத்தாலும் என்னோட ஆன்மா சாந்தி அடையும் தான் கைஸ் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன வீட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் இருந்துச்சு. என்னை அறியாமலே கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சேடான ஈவெண்ட்டு கைஸ். ஸோ விஷப்பாம்பு தான் கடிச்சிது. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க கைஸ். கடவுள் இருக்காரா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க வடிவில் வந்து எனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கைஸ். இருந்தாலும் இல்லைனாலும் அந்த டாக்டர் தாங்க எனக்கு கடவுள். அதுக்கப்புறம் அம்மா அப்பா அந்த வேலையில் பயப்படாதடா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி மனசை தேத்துனாங்க. பல கேள்விகள் வரும், பல தடைகள் வரும் கைஸ். நீ ஏன் ஊருவாக சுற்றுற, ஏன் காடு மலையாக சுற்றுற, ஏன் பைக் எடுத்துகிட்டு சுற்றுற, ஏன் வேலைக்கு போகல, ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருதுங்க. அதெல்லாம் சமாளித்து தான் கைஸ் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ
ஸோ உங்களுக்கும் பல கேள்விகள் தடைகள் வரலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பல தடைகளை கடந்து தான் வந்தாகணும். ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் என்ன மாதிரியா அப்படிங்க போகிற அப்படின்னு கேட்பாங்க பல பேர், கமெண்ட்ஸில் கேட்பாங்க. அதேமாதிரி ஃபேமிலியிலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ், எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்ன தான் நினச்சிட்ருக்க, உன்னோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். சஸ்பென்ஷனாகவே இருக்கணும் ஐஸ். நம்மளோட அடுத்த மூவ், பைக் எடுத்தோமா, பெட்ரோலை ஃபில் பண்ணோமா, யார் செக் பண்ணோமா, மார்னிங் டிஃபனை முடித்தோமா, லஞ்சு எங்கே போய் முடிக்க போகிறேன்றதை போகிற வழில முடிவு பண்ணிட்டு அப்படியே வர்றதாங்க ஐஸ். இது மாதிரி ஷார்ட் ட்ரிப்லாம் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு ரோசி மாதிரியே இழுத்தா சரியான ஃபீலிங்காக இருக்குங்க. ஐயோ குறுங்க நண்பர்கள், பாய் நண்பாஸ், சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. பாவங்க அவங்கள பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறாங்க ஐஸ். மாதிரி வளைச்சி நிலச்சி ஓட்டும்போது கஷ்டம் கவலையெல்லாம் தீர்ந்துக்கிட்டே இருக்கும் ஐஸ். பட் ஆனால் அந்த கோட்டை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ நான் பல டைமில் குருட்டை தனமாக தான் ஐஸ் ஓட்டிடுவேன், பிள்ளைங்க மோடு மாதிரி. ஸோ அப்போக்கப்போ பிள்ளைங்க மோடு போனால் தானங்க நல்லாயிருக்கும். எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடய கோல் என்ன, நான் எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது ஐஸ். அண்ணா நான் விட்டிங்கன்னா போயிடுவேன். ஸோ இந்த கோடு விட்டு போட்டிருக்கு, இதில் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். கொடைக்கானல் இன்னும் ஒரு 16 கிலோமீட்டருங்க. ஸோ கொடைக்கானல் ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஊட்டியோட. ஸோ ரோடு செம ஸ்மூத்தாக போட்டிருப்பாங்க. வளைச்சி நெளிச்சு அப்படியே பயங்கரமாக கார்னரிங் பண்ணிட்டு போனால், அதுவும் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்க, அதுவும் நம்ம ட்ராகன் மாதிரி பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வேறு லெவல் வைப்பு பண்ணலாம். ஸோ ஹார்டு சஸ்பென்ஷன் தான். எந்த அளவுக்கு கார்னரிங் பண்ண முடியும்னா இந்த அளவுங்க. என்னோடய பாடி ஷேப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எந்தளவு நம்ம கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பாடிக்கும் என்னோடய மனசுக்கும் இது மாதிரி வைப் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். பார்க்க உங்களுக்கு வேணால் முட்டாள்தனமாக ஒரு மாதிரி தெரியலாம், பட் ஆனால் எனக்கு வேறு லெவல் அனுபவத்தை கொடுக்குங்க. வாவ், எந்த மாதிரி கார்னரிங் பண்ண முடியுது பாருங்கள் ஐஸ். என்னோடய மனசுக்கும் என்னோடய மைண்டுக்கும் ரிலாக்ஸேஷனுக்காண்டி தான் இந்த ரயில் தான். ஸோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தாங்க போலீஸ் என்ன மறிச்சாங்க. ஸோ நம்ம பைக் ரைடர் அப்படின்னு உண்மையை சொன்னோம். ஸோ நம்ம விட்டுட்டாங்க. வா என்ன வைப்டா ஆர்டிஆர், கமான், வேறு லெவலுங்க ட்ராகன். என்னதான் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இது மாதிரி ரைட் பண்ணும்போது கால் தூசு மாதிரி பறந்து போயிருங்க ஐஸ். எனக்குமா இன்னும் ஒரு கொடைக்கானலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க ஐஸ். இது பெருமாள் மலை அப்படின்ற ஒரு ஏரியா. எந்த மலையாக இருந்தாலும் நம்ம வைப் பண்ணுவோம்லாங்க. வெயில் வந்து போகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, பாடியில் சில்னஸ் ஆகுது, திடீர்னு வியர்வே வருது, முடியலங்க. பா இவ்வளோ வைப்பை எப்படிங்க ஒரே நாளில் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறது என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவு நம்ம அச்சீவ் பண்ணுவாங்க. வாவ்.